புரியாமல் வாழக்கூடிய வாழ்க்கையில் துன்பம் மட்டுமே உங்களுக்கு நிரந்தரமாக இருக்கும். உங்கள் மகனோ உங்கள் மகளோ உங்கள் கணவனோ உங்கள் மனைவியோ உங்களுக்கு எதிராக நிற்கிறாங்க அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்றது இந்த பதிவில் இருக்குது. நீங்கள் சமாதானம் ஆவதற்கு தயாராக இருந்தாலோ இல்லை உங்கள் வாழ்க்கையை கடவுள் மாற்றணும்னு விருப்பப்பட்டாலோ இந்த பதிவை கேளுங்க. இல்லைன்னா இந்த பதிவை தயவு செய்து கேட்காதீர்கள். ஓம் சாயிரா சாயிரா ஓம் சாயிரா சாயிரா ஓம் சாயிரா சாயிரா அன்பே சாயிரா பேரன்பே சாயிரா அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சாயிரா எங்கள் அன்பே சாயிரா சாயிராம். என் உயிரின் உயிரானவர்களே, நேற்று இரவு கொடுத்த ஒரு ஆடியோவில் பல ரகசியங்கள் சாயப்பா எனக்கு சொல்லியிருக்காருன்னா, என்னுடைய வாழ்க்கையை வாழ தெரியாமல் வாழ்ந்ததால் நான் இன்னைக்கு பெரும் துன்பத்தை அடைஞ்சிருக்கேன். இனி இந்த துன்பத்தை போக்குவதற்கு என்னென்ன வழிகள் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த துன்பத்தை போக்குவதற்கான வழிகளில் என்னுடைய பயணத்தை நான் தொடங்குவேன். என்னோட ஆசாபாசத்தை அத்தனையும் ஓரங்கட்டி கடவுள் ஒருவரே என்னை காப்பாற்றுபவர், அவருடைய துணையோட தான் நம்ம வாழ்க்கையை நாம் வாழ முடியும் அப்படின்னு எனக்கு உறுதிப்படுத்தக்கூடிய பதிவாக நேற்று இரவு கொடுத்த பதிவு எனக்கு அமைஞ்சது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சில பெஸ்ட்டு கமெண்ட்டை நான் படிக்கிறேன் அப்படின்னா அவங்க சொல்லக்கூடிய விதம், அவங்க புரிஞ்சுக்கிட்ட விதம், அந்த பதிவின் மூலமாக அவங்க செயல்படக்கூடிய இருக்கிற ஒரு விதம், இதை பொறுத்து தான் நான் இங்கே கமெண்ட் படிக்கிறேன். உங்கள் எல்லா கமெண்ட்டும் சூப்பர். ஆனால் சில கமெண்ட்டு நாம் என்ன எதிர்பார்த்தோமோ அதை அப்படியே வெளியில் கொண்டு வந்திருக்கோம். அந்த கமெண்ட்டு தான் நேற்று பார்த்த கமெண்ட். ஸோ கடவுளுடைய துணை இங்கே கண்டிப்பாக வேணும். அது இருக்குதான்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. எப்படி செக் பண்ண முடியும்? கடவுள் சொன்ன 10 ரூல்ஸ்னு வச்சுக்கலாமே, அதில் 6 நம்ம ஃபாலோ பண்ணிட்டாவே கடவுள் துணை நமக்கு கிடைக்கும். 10ல் 10 ஃபாலோ பண்ணல அப்படின்னா எப்படி கடவுளோட துணை கிடைக்கும்? மனுஷங்க துணை தான் கிடைக்கும். மனிதர்களோட துணை பெருசா, கடவுளோட துணை பெருசா? உங்களுடைய அனுபவம் என்ன சொல்லுதுன்னு கமெண்ட்டை சொல்லுங்கள். மனிதனுடைய துணை ஒரு மனுஷனுக்கு அவசியமா? ஒரு மனுஷனுக்கு கடவுளுடைய துணை அவசியமா? சரி, மனிதனுடைய துணை அவசியம் அப்படின்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய மனிதன் இதே மாதிரி ஒரு குணத்தோட அடுத்த 10 வருஷத்தில் இருப்பானா? இதை நீங்கள் உங்களுடைய அனுபவத்தை வச்சு நீங்கள் முடிவு பண்ணுங்கள். ஒருவேளை என்னுடைய அனுபவம் வேறுபட்டதாக இருக்கலாம், உங்கள் அனுபவம் அதுக்கு வித்தியாசமாக இருக்கலாம். அதை கொஞ்சம் நீங்கள் இது பண்ணுங்கள். ஒரு மனுஷன்
விருப்பப்பட்டு உங்களுக்கு துணையா நிற்கிறானா, இல்லை கட்டாயத்தின் பேரில் உங்களுக்கு துணையா நிற்கிறானா? ஒரு மனுஷன் அன்புக்காக உங்ககிட்ட நிற்கிறானா, இல்லை வேறு வழி இல்லாமல் உங்ககிட்ட நிற்கிறானா? இது எல்லாத்தையும் நீங்கள் ரீஅனலைஸ் பண்ணணும். அப்போது மனிதனோட துணை உங்களுக்கோ இல்லை அவங்களுக்கோ அந்த இடத்துல ஒரு சுயநலம் அப்படின்ற ஒரு 90% அங்கே இருக்கிறதால தான் அந்த துணை நமக்கு அவசியமாக இருக்குது. ஆனால் மனிதர்களோட துணை தான் இங்கே முக்கியம் அப்படின்னு சொல்லி கடவுள் சொல்லக்கூடிய கோட்பாடுகளை விட்டுடுறாங்க. என் கணவருக்கு இதை சொன்னால் பிடிக்கும், என் மனைவிக்கு இதை சொன்னால் பிடிக்கும், அவங்க என்ன சொன்னாலும் பிடிக்கும், அவங்க பாவத்தை செய்ய சொன்னாலும் அதுவும் பிடிக்கும். இப்போது அவருக்காக நான் வாழ்ந்தேன், இவருக்காக நான் வாழ்ந்தேன், கடைசியில் நான் ஒன்றும் இல்லாமல் போயிட்டேன். இதை உங்கள் அனுபவமே என்ன ஆகுது? மனிதன் மூலமாக பெறக்கூடிய துணை அது துன்பத்தில் முடியறதுக்கு வாய்ப்புகள் 90% இருக்குது. ஆனால் கடவுளோட துணை 100% ஜெயம்தான், வேற ஒன்றுமே இல்லை. 100% வெற்றி தான், வேற ஒன்றுமே இல்லை. 100% இன்பம் தான், 100% உற்சாகம் தான், 100% சந்தோஷம்தான். இதை தாண்டி எதுவுமே இல்லை. கரெக்டா இல்லையா? அப்படி மனிதன் தான் முக்கியம், கடவுள் முக்கியம் இல்லைன்னா உன் வாழ்க்கை முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். மனிதனோட கடவுள் தான் எனக்கு முக்கியம்னா உன் வாழ்க்கை என்றைக்கும் எப்பொழுதும் நல்லா இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா மனிதன் சுயநல விரும்பி, அவனுக்கு தேவையானதை நீங்கள் செஞ்சாதான் அவன் உங்கள் துணையாக நிற்பான். நீங்கள் கேட்டதை அவன் கேட்டதை நீங்கள் செய்யலைன்னா உங்களுக்கு எதிராக நிற்பான். இதுதான். இப்போ நீங்கள் துணையாக நிற்கணுன்றதுக்காக உங்களுடைய தார்மீக பொறுப்பையும் நீங்கள் கை கழுவி விடுறீங்க. அதுக்காக மனுஷனே வேண்டான்னு சொல்லலை. நான் என்ன சொல்கிறேன்னா, யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ கடவுளுக்கு முக்கியத்துவம் கொடு, பிற மனிதனை எதிர்த்து நில்லுன்னு நான் சொல்கிறதுக்கு நான் என்ன பைத்தியக்காரனா? நம்ம தான் சாயப்பாட குழந்தையாச்சே. சக மனுஷனையும் அனுசரித்து போ, எதிரிகளிடத்திலும் அன்பு செலுத்து. இதுதானே நம்மளுடைய சித்தாந்தம், நம்மளுடைய கோட்பாடு. எதுக்கு ஒரு மனுஷன் பிரைமரி இம்பார்ட்டன்ட் கொடுக்கணுன்றது தான் இங்கே வாதம். அப்போது அந்த சாய்ராமுடைய விஷயங்களை தான் இங்கே நான் பேசுகிறேன். இப்போ அந்த சாய்ராம் சொன்னது எடுத்த உடனே என்னென்னா, இவருக்காக வாழணும் அவருக்காக வாழணும்னு நான் வாழ்ந்தேன். என்னை யாரும் மதிக்கலை, என்னை அவமானப்படுத்தினாங்க, என்னை அசிங்கப்படுத்தினாங்க. இன்னைக்கு நான் கேட்பாரற்று தெருவில் நிற்கிறேன். இன்னைக்கு எனக்காக குரல் கொடுக்க ஒருவரும் இல்லை. இதுவரைக்கும் என்னை ஏமாற்ற மனிதர்கள் போலதான் பிற மனிதர்களும் இருப்பார்கள் அப்படின்றத நான் உறுதிப்படுத்தி எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழணும்னு நினைக்கும் போது சாயப்பாவுடைய ரூபத்தில் ஒரு மெசேஜை நான் கேட்கும்போது உடம்பு ரொம்ப மெய் சிலிர்த்து போச்சு எனக்கு. அந்த அடிப்படையில் தான் அவங்க அந்த கமெண்ட்டை பாஸ் பண்ணாங்க. இப்போ அதே அடிப்படையில் தான் நானும் உங்களுக்கு மெசேஜை கொடுத்துக்கிட்டு இருக்கேன். நீ கடவுளோட துணை இருந்தால் மனுஷன் உன்னை ஏமாத்தினா கூட நீ துணிஞ்சு நிற்ப. ஆனால் கடவுளோட துணை இல்லை அப்படின்னா மனிதர்கள் அவர்களோட முகத்தை 10% மாற்றி காட்டுனா கூட உங்களால் நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழவே முடியாது. வாழ முடியாது. இதை நீங்கள் உடனே புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கல. உங்கள் அனுபவத்தை வச்சு நீங்கள் இதை புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இன்னமும் இருக்குது ஆடியோ. இந்த ஒரு வார்த்தை சொல்கிறதுக்காக நம்ம வரல. உங்களுடைய பிறப்போட நோக்கம் என்ன தெரியுமா? என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? நீங்கள் இன்னைக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் நாளைக்கு மாறுபடுது.
நாளைக்கு சொல்லக்கூடிய விஷயம் நாளானைக்கு மாறப்படுது. இது பிறப்போட உங்கள் பிறப்பே லட்சியமாக இல்லை, அதை தாண்டின ஒன்று இருக்குது. அதுதான் எல்லா மனுஷனுக்கும் தேவையான ஒன்று. ஆனால் அதை அவன் பார்த்து கவலைப்படலை. என்ன இப்படி பேசிட்டாங்களேன்னு சொல்லி கவலைப்படுறான். என் பிள்ளை எனக்கு நம்பிக்கை துரோகம் செஞ்சிட்டானேன்னு சொல்லி கவலைப்படுறான். இவன் என்னமோ அவங்க அப்பாவுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணாதது போல. இந்த மாதிரியான புது புது காமெடிஸ்லாம் இங்கே நடந்துகிட்டு இருக்குது. இது நிச்சயமாக சொல்கிறேன், இது காமெடி தான் சொல்லுவேன், கொஞ்சம் மன்னிச்சிருங்க. ஏன்னா இது எங்கள் கஷ்டம் உனக்கு காமெடியாக தெரியுதா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் நீங்கள் பட்ட கஷ்டத்தை விட நான் சொல்லாலையும் செயலாலையும், கடவுள் சத்தியமாக சொல்கிறேங்க, சாய்ப்பா மேலே சத்தியமாக சொல்கிறேன், பாதிக்கப்பட்டிருக்கேன். அப்போது ஏன் பாதிக்கப்பட்ட, எதுக்கு பாதிக்கப்பட்டேன்னா அதை பெருசாக எடுத்துக்கிட்டதால. அப்போ தான் ஒரு விஷயம் தோணுச்சு, இந்த விஷயத்துக்கெல்லாம் நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுக்கணுமா? அப்போ நம்ம பிறப்பின் நோக்கம் இதுதானா அப்படின்னு நினைக்கும்போது எனக்கே அது வெக்கமாக வந்துச்சு. வெக்கப்பட்ட, வேதனைப்பட்ட. நம்ம இந்த பூமியில் பிறந்தது எதற்காக? யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா ஃபீல் பண்ணுறதுக்காகவும் வருத்தப்படுறதுக்காகவும், இல்லை கொதித்து நின்று எழுந்து பேசுவதற்காகுமா அப்படின்னு இல்லை அப்படின்னு தோணுது. ஏன்னா இன்னைக்கு நண்பன் நாளைக்கு எதிரி, இன்னைக்கு உறவு நாளைக்கு பகை. என்ன வாழ்க்கை இது? ஸோ நிலையில்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கோமா இல்லையா? எங்க இன்னைக்கு உறவுன்னா நாளைக்கு உறவாக தானே இருக்கணுங்க. அது எப்படிங்க நாளைக்கு பகையாக மாறுது? இன்னைக்கு நண்பனாக இருக்கிறான், உயிர் நண்பன், நாளைக்கு உயிரை எடுக்கக்கூடிய எதிரி. எது உண்மை? இவன் நண்பன்றது உண்மையா, இல்லை இவன் எதிரின்றது உண்மையா, இல்லை உறவுன்றது உண்மையா, இல்லை பகைன்றது உண்மையா? என்ன உங்களால் ஒரு முடிவுக்கு வர முடியும்? உங்களால் என்ன முடிவுக்கு வர முடியும் சொல்லுங்கள். ஸோ அன்னைக்கே உங்ககிட்ட உயிராக இருந்தவங்க இன்னைக்கே உங்களுக்கு பகையாக இருக்காங்க. ஸோ என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க இதன் மூலமாக? இதன் மூலமாக சரியான ஒரு தெரிதல் இருந்துருச்சுன்னா தெளிவு கிடைச்சிருக்கும். நம்ம என்ன பண்ணோம், எல்லாத்தையும் மனசில் போட்டு வச்சிட்டோம், அது ஒரு சுமையாக நிற்குது. அப்போ தெளிவு இல்லை, என்ன ஆகுது? மேலும் மேலும் குழப்பத்தையும் பயத்தையும் கொடுக்குது. அப்போ மனிதர்களை வெறுக்க சொல்லுது கெடுகட்ட மனசு. மனுஷனை வெறுத்துடு. ஒரு பையனை ஒரு பொண்ணு ஏமாத்திடுச்சுன்னா இவன் எல்லா பொண்ணையும் கேவலப்படுத்துவான். இது எவ்வளவோ ஒரு அறிவு கட்டத்தனம் சொல்லுங்க பார்க்கலாம். எவ்வளவு அறிவில்லாத ஒரு செயல். உன்னை ஒரு பொண்ணு ஏமாத்திருச்சுன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொண்ணையும் ஏமாத்துறதுன்னா அப்போ உன்னோட அம்மாவும் உன்னுடைய அக்காவும் உன்னோட தங்கச்சியும் எந்த வகை? கேட்குறது எவ்வளோ நேரம் ஆகும்? இதற்கு பதில் சொல்ல தெரிஞ்சவன் ஆட்டோலேயோ கார்லேயோ இல்லை வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸில் வச்சு தொலையிட்டோம். இதற்கு பதில் சொல்ல துப்பு இல்லைன்னா ஏன் பெண்களை கேவலமாக பேசணும்? அதே போல தான் சில பெண்களும் ஆண்களை கேவலமாக பேசுகிறது. உங்கள் கணவன் சரியில்லை அப்படின்னா உலகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த ஆண்களும் அப்படிப்பட்டவங்க தானா? அப்போ உங்கள் அப்பாவும் உங்கள் அண்ணனும் உங்கள் தம்பியும் அந்த லிஸ்ட்டா? புத்தி இல்லாமல் வாழ்கிறோன்றது புரியுதா? புத்தி இல்லாமல் சண்டை போடுறோன்றது புரியுதா? புத்தி இல்லாமல் துன்பப்படுறோன்றது புரியுதா? புத்தி இல்லாமல் ஒருத்தவங்களை முழுமையாக நம்புறன்றது புரியுதா? புத்தி இல்லாமல் பிரிஞ்சவங்களை நினச்சி அழுவுறன்றது புரியுதா? இப்போ என்ன இல்லை? புத்தி இல்லை. மந்த புத்தி இருக்கிறவனுக்கு சொந்த புத்தியும் இருக்காது, பிறர் சொல்லக்கூடிய விஷயத்தையும் அவன் ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஏன்னா மந்தத்திலே இருப்பான். அவன் பார்த்தது தான் உலகம் அப்படின்னு தீர்மானமாக நம்பக்கூடிய முட்டாள்களாக இருப்பாங்க. அதான் கடவுள் சொல்கிறாரு, டே கிறுக்கா, டே பைத்தியம், நீ இதற்கெல்லாம் கவலைப்படக்கூடாது. இது உன் வாழ்க்கையில் நடந்துக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் உன்னுடைய நோக்கம், உன்னோட லட்சியம் என்னன்னு தெரியாமலே வந்துட்டு கேடா.
உன்னோட பிறவி பயனை கழிச்சிட்டு போகதா இந்த பிறப்பு. வந்த வேலையை செய்யாமல் சொந்த வேலையை செய்யாமல் ஏதேதோ வேலையை செஞ்சிட்டு இருக்கியடா. புரியுதா உங்களுக்கு? அதனால தான் எனக்கு உங்களுக்கு தெரியும் மேரேஜ் ஆச்சுல எனக்கு அந்த மேரேஜில் சந்தோஷமும் இல்லை துக்கமும் இல்லை. இங்கே இருக்கக்கூடிய நிறைய அன்பே சாய் குடும்பத்தில் இருக்கிறவங்க தனிப்பட்ட முறையில் மெசேஜ் பண்ணாங்க, அண்ணா மேரேஜ் ஆச்சுன்னா எங்களெல்லாம் மறந்துடாதீங்க, நம்ம அந்த இடத்தெல்லாம் தாண்டி வந்தாச்சு, அந்த இடத்துல தாண்டி வந்தாச்சு. புரியுதா உங்களுக்கு? ஸோ எந்த இடத்துல நமக்கு சந்தோஷமும் ஒரு இடத்துல இல்லை துக்கமும் ஒரு இடத்துல இல்லைன்னா அந்த இடத்துல நம்ம மனசு தெளிவாக இருக்குதுன்னு அர்த்தம். நம்ம மனசு தெளிவாக கடவுளுடைய சிந்தனையில் இருக்குதுன்னு அர்த்தம். யாரையும் எதிர்க்கலைன்னா யாரையும் அளவுக்கு மீறி அன்பும் வைக்கலன்னு அர்த்தம். அளவுக்கு மீறி அன்பு வைக்கிறது தப்பு இல்லை, அளவுக்கு மீறி அவங்களையே நம்பி இருக்கிறது தான் தப்பு. இங்கே அன்போடு இருந்துச்சுன்னா பிரச்சனையே இல்லை, அந்த அன்பு உங்களை ஒன்றும் செய்யாது. இப்பயும் நான் சொல்கிறேனே, உங்களுடைய சொந்தம் ஒருத்தவங்க உங்களை ஏமாற்றிட்டாங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் உங்களால் மீள முடியலன்னா நீங்கள் அன்பு வைக்கல, நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, உங்களையே நீங்கள் அடமானம் வச்சிட்டீங்க. புரியுதா? அடமானம் வச்சிட்டீங்க. நான் நம்பிட்டேனே, யார் நம்ப சொன்னா? உங்களை நம்பாமல் இன்னொருத்தனை ஏன் நம்புனீங்க? இன்னொருத்தங்க மேலே பாசம் வைங்க, அன்பாக இருங்க, உயிராக கூட இருங்க. ஆனால் அவன் போயிட்டான், என்னால் எப்படி உயிரோட வாழ முடியுன்ற நிலைமைக்கு பைத்தியகாரத்தனமாக அன்பை வைக்காதீங்க. அது உங்கள் கணவனாக இருக்கட்டும், உங்கள் மனைவியாக இருக்கட்டும், இல்லை பெத்த குழந்தைங்களாக இருக்கட்டும், எப்பயுமே கீப் டிஸ்டன்ஸ். ஆனால் அன்பு வைக்கணும். புரியுதா? அன்பு வைக்கணும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, மகன் மேலேயோ மகள் மேலேயோ உயிராக இருப்பாங்க. கடைசியில் என்ன ஆகும் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு சொந்தமான ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுக்க உரிமை கூட கொடுக்க மாட்டாங்க. இதெல்லாம் ரொம்ப அபத்தமானது. ஆனால் அதே நேரத்தில் இப்படி முடிவு பண்ணலாம், நம்ம குடும்பத்துக்கு ஏற்றவளா இருக்கிறாங்களா இல்லையான்றதை முடிவு பண்ணிட்டு களத்தில் இறங்கு. சரி, உனக்கு பிடிக்கலனாலும் உன்னோட மகனுக்கோ மகளுக்கோ பிடிச்சிருந்தா ஓப்பனாக ஒரு ஹானஸ்டான ஒரு விஷயத்த சொல்லிவிடு. எனக்கு விருப்பம் இல்லை, நீ கல்யாணம் பண்ணிக்கிறதால நான் எதிர்க்க மாட்டேன், ஆனால் நாளைக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் வந்தாலும் அதை உன்னால் ஹேண்டில் பண்ண முடியுமான்றதை யோசித்து பார்த்து தீர்மானித்து நீ முடிவெடு சொல்லிவிடுங்க. நல்லது. ஸோ பெத்த பிள்ளையாக இருந்தாலும் அவங்க உரிமையில் தலையிட யார் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தா? புரியுதா உங்களுக்கு? ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், எல்லா இடத்துலையும் நீங்களாக இருங்க, அது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் தான் அந்த உறவுக்கு அப்பாவோ அம்மாவோ அண்ணனோ தம்பியோ தங்கச்சியோ. பட் அவங்களுடைய உரிமையில் தலையிடுவதற்கு எந்த அதிகாரமும் இல்லை. நீங்கள் என்ன நினைப்பீங்க, எடுத்தால் முடிவு தப்பாயிடுமோ, பையன் எடுக்கிற முடிவு தப்பாயிடுச்சுன்னா அவன் தானே வருத்தப்படுவான். இது புரியுது, பெற்றவங்க முறையில் நீங்கள் யோசிக்கிறீங்க. ஆனால் அவங்களுக்கும் ஒரு உரிமை இருக்கும்ல. அப்போது ஏதோ ஒரு படத்தில், கபாலி படத்துலன்னு நினைக்கிறேன், லவ் பேர்ட்ஸ் எல்லாம் உள்ளே பிடிச்சி வச்சுருப்பாங்க. அந்த இடத்துல இதெல்லாம் எதுக்கு போட்டு சித்திரவதை பண்ணுறீங்க, அது பாட்டுக்கு திறந்து விடுங்க அப்படின்னு ரஜினி சொல்லும்போது கூட இருக்கவர் சொல்லுவார், அண்ணா இதெல்லாம் வெளியில் விட்டா காக்கா குருவிலாம் அடிச்சுட்டு போயிடும், செத்துடும், அது வாழ்வா சாவோ அது தீர்மானிக்கட்டும் அப்படின்வார். அது போல தான் உங்கள் குழந்தைங்களுக்கு ஏற்ற புத்திமதிகளை சொல்லுங்கள், ஓகே. ஆனால் புத்திமதி சொல்லிட்டு தடை செய்ய முயற்சி பண்ணாதீங்க, அது எந்த உரிமையும் உங்களுக்கு இல்லை. ஏன்னா இதுவும் இன்றைக்கி காலையில் ஒரு சாய்ராம் சொன்னது, எங்களுக்கு பிடிக்கவே இல்லைப்பா, ஆனால் எங்கள் பொண்ணு அந்த பையனை தான் விரும்பணுன்றா, என்ன பண்ணுறது, பிரார்த்தனை பண்ணி அதை நீங்கள் பிரிச்சிடுங்க. நான் ஒன்றே தான் சொன்னேன், அப்படிலாம் பண்ணக்கூடாதுமா, அதில் இது செய்யக்கூடாது, ஏன் பிடிக்கலன்றதுக்கு வலுவான காரணத்தை உங்கள் பொண்ணுக்கிட்ட சொல்லுங்கள். அதையும் மீறி போனால் போகட்டும். உங்களால் அதையும் மீறி போனதுக்கப்புறம் என்னென்னலாம் செய்வீங்க என்னென்னலாம் செய்ய மாட்டீங்கன்னு சொல்லிவிடுங்க. அதெல்லாம் ஏற்றுக்காட்டி போகட்டும். ஏன்னா நீங்கள் தடுக்கிறதால எதுவும் இங்கே நடந்துட போகிறது இல்லை. விதிப்படி நடந்து தான் ஆகணும் அப்படின்னா நடக்கட்டும்.
சரி, அப்போ நீங்கள் கல்யாணம் பண்ணி வைக்கிற இடத்துல மட்டும் பிரச்சனை வராதுன்றது என்ன உறுதி? புரியுதா உங்களுக்கு? எதையுமே யாரையுமே நம்ப முடியும், எல்லாமே மனுஷங்க தானே. ஏன்னா உங்கள் பொண்ணு லவ் பண்ணுறது வந்து சாத்தான் வம்சம், நீங்கள் ஒரு பையனை கல்யாணம் பொண்ணையோ பையனை கல்யாணம் வைக்கும்போது கடவுளோட வம்சமா? இல்லை, எல்லாமே மனுஷங்க தானே. மனுஷனுக்குள்ளே தானே அந்த கடவுளும் இருக்கான், சாத்தானும் இருக்கான். எதுவும் தெரியாதில்ல, வாழும்போது தானே தெரியும், ஒரு வருஷம் கழிச்சு தானே தெரியும். அதனால் அவங்கவுங்களுக்கு அறிவுரை சொல்லுங்கள், ஆனால் முடிவுரையை நீங்கள் எழுதாதீங்க, அவங்க எழுதிட்டோம், அது உங்கள் பிரச்சனை கிடையாது. ஸோ இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, நாளைக்கு என்னை மீறி போயிட்டாங்க, என்னை மீறி அதை பண்ணிட்டாங்க, என்னை மீறி இதை பண்ணிட்டாங்க, என்ன பண்ண முடியும், ஏது பண்ண முடியும், எந்த பேச்சுக்கெல்லாம் வேஸ்ட். அப்போது துன்பம் எங்கேருந்து பிறக்குது? ஒரு மனுஷன் மூலமாக எமோஷ்னல் ஃபுல்லாக இருக்கிறதால துன்பம் பிறந்துச்சு. துன்பம் பிறந்ததால் வாழ்க்கையை வாழ முடியல. இதுதானே கணக்கு. அந்த கணக்கின்படி தானே இப்போ வரைக்கும் நீங்கள் எல்லோரும் வாழ்ந்துட்டுருக்கீங்க. அதை சரி பண்ணுவதற்கு ஒரு வாய்ப்புகளை கடவுள் கொடுக்குறாருன்னு நினச்சி உங்கள் வாழ்க்கையை நீங்கள் சரி பண்ணுங்கள். வந்த வேலையை பாருங்கள், சொந்த வேலையை பாருங்கள், மற்ற வேலையை பார்த்து உங்கள் நேரத்தை வீணாக்காதீங்கன்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம். ஓம் சாயிரா, சாயிரா, ஓம் சாயிரா.